எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா மகர ராசி. மகர ராசி ஒரு அருமையான ராசின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர் பார்த்திங்களா, தன்னம்பிக்கை நிறைந்தவங்க. மற்ற ராசிக்காரர்கிட்ட இல்லாத ஒரு துணிச்சல் இவங்ககிட்ட இருக்கும். சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றவங்களாங்க இருக்கிறதுனால அனைவருமே இந்த ராசிக்காரர்களுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. அதே மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவங்களாகவும் இந்த மகர ராசி நேயர்கள் இருப்பாங்க. இது பார்த்திங்களா சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசி நேயர்களுக்கு இயற்கையாகவே தலைமுடி பார்த்திங்களா கருப்பாக இருக்கும். முக அமைப்பு கூர்மையாகவும் கொண்ட மகர ராசிக்காரர்கள் அதிகமாக உணர்ச்சி பசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி ஆன்மீகத்துலேயுமே அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்க. இவங்களோட பொதுவான குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோமா, மகர ராசி பெண்களோட சிறப்பு அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மேலுமே இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க, இந்த 2026 பிறக்க போகிறது, இந்த 25 முடிவதற்குள்ளே என்னென்ன நீங்கள் சவால்களை எல்லாம் சந்திக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஆதிபரா சக்தி, மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி பிடிக்கும் அப்படின்னா ஓம் மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தியை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் 3 முறை பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்கள் சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடன் இருப்பாங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலுமே மனதிலேயே பலவிதமான போராட்டங்களை அதற்கு தாங்களே தீர்வுமே எடுப்பாங்க. இதே மனநிலையே மற்றவங்களையுமே எடை போடக்கூடியவங்க. மேலுமே தைரியத்துக்கு பெயர் பெற்றவங்க இந்த மகர ராசிக்காரர். தன்னம்பிக்கை நிறைந்தவங்க. மற்ற ராசிக்கார்ட்ட இல்லாத ஒரு துணிச்சல் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றவங்க அப்படிங்கிறதுனால அனைவருமே இந்த ராசிக்காரருக்கு நெருக்கமாக இருப்பாங்க. அதே மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்வதனால இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெரியதாகவே இருக்கும். மேலுமே லேசில் இவங்களுக்கு கோபம் வராதுங்க. ஆனால் மென்மையும் நாகரிகமும் மிக்கவங்க. எதையுமே உழைத்து பெற வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. தாங்கள் மட்டும் இல்லாமல் தங்களோட குடும்பத்தையுமே சேர்த்தே உயர்த்துவாங்க. எதையுமே முன்கூட்டியே பிளான் செஞ்சு செய்வாங்க. அதனால தான் தன்னுடைய குடும்பத்துக்குமே உயர்நிலையை கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அலுவலக பணிகள் அப்படின்னாலும் சரிங்க, இழுத்து போட்டு கொண்டு செய்யக்கூடியவங்க இந்த மகராசிக்காரனே சொல்லலாம். இதற்காக நல்ல பெயரையும் எடுப்பாங்க. இவங்களுக்கு சும்மா இருக்கவே பிடிக்காது. எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையானது செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஒருவேளை அலுவலகம் கடைகள் வைத்திருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா வீட்டில் தங்கி இருக்க மாட்டாங்க. மாறாக அலுவலகம், தொழில் செய்ய இடம் அல்லது கடைகளில் எந்த நேரமே ரொம்ப பிஸியாகவே இருப்பாங்க. ஒரு செயலில் முடிவெடுத்தாங்க அப்படின்னா உறுதியாக இருப்பாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி மற்றவங்களோட அபிப்பிராயங்களை நீங்கள் கேட்பாங்க. இறுதியில் தாங்கள் நினைத்தது மட்டுமே செய்வாங்க. மேலுமே கருப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றதுங்க. புகழ்பெற்ற நீதிபதிகள், வக்கீல்கள், பெட்ரோல் பங்க் ஓனர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், கிராம ஊராட்சி தலைவர்கள் என பல பணிகளில் ஈடுபடுவாங்க மகராசிக்காரர். குறிப்பாகவே பெட்ரோல் மற்றும் பெட்ரோலில் ஓடக்கூடிய கார், ரயில், லாரி போன்ற வாகனங்கள் தொடர்பான பணிகளில் இவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா வெற்றி நிறைய கிடைக்குங்க. அதே மாதிரி 40 வயதுக்கு மேலே தொழில்துறையில் சாதனையாளர்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. குறிப்பாகவே மகர ராசி பெண்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா தன்னலம் இல்லாமல் தன்னுடைய லட்சியத்தை அடைபவங்க. குடும்பம், அலுவலகம் என எதுவாக இருந்தாலுமே பிளான் பண்ணி இவங்கள மிஞ்சவே முடியாது. கடின உழைப்பாளிகள், ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அனைவரையுமே அனுசரித்து அன்பு காட்டுவாங்க. பொறுப்புகளை சரியாக செய்வாங்க. மேலுமே தந்தையின் ஆதரவும் தெளிவான சிந்தனையும் கொண்டவங்க தான் இந்த மகராசி பெண்கள். மகராசி பெண்கள் மண் ராசியில் பிறந்தவர் அப்படிங்கிறதுனாலும் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிறதுனாலும் ஒல்லியாக சார்ந்த குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஓரக்கண்ணால் தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்வாங்க. மேலுமே அமர உட்கார்ந்து இவர் கதை பேசுவதையோ புறம் பேசுவதையோ கேலி கிண்டல் செய்வதையோ பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. எப்போதுமே ஏதாவது ஒரு வேலையானது இவங்க செஞ்சு கொண்டே இருப்பாங்க. சரிங்க, விஷயத்துக்கு வருவோம். அந்த மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்து தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். மேலுமே உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். லட்சிய நோக்கோட வாழ்வில் போராடி வெற்றி பெறும் நம்மளுடைய மகராசி நேயர்களுக்கு உங்களோட ராசிக்கு 3ல் சனி இருக்கிறதுனால தடைகள், பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குறையும். புத்துணர்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். எதுலேயுமே உற்சாகத்தோடு செயல்பட
தொடங்க ஆரம்பிப்பீங்க. 2ல் ராகு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதனால வீண் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் தவிர்க்க முடியும். பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் தாமதங்கள் வந்தால் கூட விடாமுயற்சியால் உங்களோட வெற்றி நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பயணத்தின் போது உடைமைகளை கவனமாக வைத்துக்கோங்க. செவ்வாய் 12ல் இருக்கிறதுனால தாய் உடல் நலில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த டைமில். அதே மாதிரி உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க. வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டமோ தன வருமோ ஏற்பட போகுதுங்க. அதே மாதிரி குழந்தைகளால் மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும். ஷேர் மார்க்கெட்டால் உங்களுக்கு லாபம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. பூர்வீக சொத்தால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகிட்ட கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. சில நேரத்தில் பார்த்திங்களா உங்களோட தகுதிக்கு குறைவான பணிகள் செய்ய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரிங்க, ஈஸியாக சமாளிச்சிருங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமை அவசியம். அந்த பொறுமை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப பொறுமையாக இருங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். தொடர்ந்து சனி பகவானை நீங்கள் வழிபட்டு வாங்க. அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக மாறப்போகுது. அடுத்ததாக பார்த்தோமா உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அமைதியாக இருந்தது நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் இந்த கடைசி வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக அமைய போகுது. கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. உங்களோட ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல மறைவு பெறுவதனால செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவசர செலவுக்காகவும் கடன் வாங்கி நீங்கள் சமாளிக்க வேண்டிய நிலைகள் உருவாகும். மேலுமே நீங்கள் அரசு வழியில் முயற்சிகள் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தலைமையின் அதிருப்திக்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நேர்மையாக செயல்பட்டால் கூட உங்களோட எதிரிகள் உங்கள் மீது ஏதாவது ஒரு அவதூறை ஏற்படுத்தி கொண்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்காம போகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்ல. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக மாற ஆரம்பிக்கும். பணியாளர்கள் நிதானமாக செயல்பட வேண்டியும். யாருடைய அழுத்தத்திற்குமே நீங்கள் இந்த நேரத்தில் இடம் கொடுக்க வேணாம். சுய தொழில் செய்கிறவங்க கணக்கு வழக்கில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களோட ராசிக்கு சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாயும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீண்ட நாளாகவே விற்க முடியாமல் இருந்த சொத்துக்களை விற்று அதனால் லாபம் காண போகிறீங்க. அடுத்ததாக பார்த்தோமா திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. கடந்த காலங்களை விட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களோட ராசிநாதனும் உங்களோட குடும்பாதிபதியுமான சனி வக்கர நிவர்த்தி அடைந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தார் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அவசர தேவைக்கு சேமிப்பு கை கொடுக்கும் அப்படின்னா கூட வார்த்தைகளில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பண விஷயத்துலையுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. புதிய முயற்சியில் இறங்குறதுக்கு முன்னாடி அது பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அடுத்த கட்டத்திற்கு செல்வது உங்களுக்கு ஒரு காலகட்டம் உகந்தது அப்படின்னே சொல்லலாம். விரயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால செலவு பல வகையிலுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படும். அரசு வழியிலும் சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கணக்கு வழக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களால் முடித்திடக்கூடிய வேலைகளை எல்லாமே தவிர வேறு எந்த வேலைகளிலுமே இந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அடுத்தவங்களை நம்பி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இழுபறியாக இருக்கும். ஸோ உங்களை நம்பி உங்களுடைய சொந்த காலில் நில்லுங்க. அது உங்களுக்கு பல்வேறான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். நீண்ட நாள் பிரச்சனைகள் இப்போது மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும். ஸோ கவனமாக இருங்க. கேட்ட நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய வந்தவங்களுமே உதவி செய்ய முடியாத நிலையில் இருப்பாங்க. பாக்கியாதிபதி புதன் டிசம்பர் 25 வரைக்குமே உங்களுக்கு நன்மைகளை வழங்க போகிறாரு. அதன் பிறகு ஒப்பந்த விவகாரத்தில் கவனமாக இருக்க வேணும். எந்த ஒன்றிலுமே கையெழுத்து விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் நன்கு படித்து பார்ப்பது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. சிவசக்தியை வழிபட தடைகள் எல்லாமே விலகுங்க. வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் யோகமான மாதமாக இருக்க போகுது. உங்களோட லாபாதிபதியும் சுகாதிபதியுமான செவ்வாய் விரயஸ்தானத்தில் மறைவு பெறுவதனால ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக இருப்பது நல்லது. சில பேர்த்துக்கு அலைச்சலும் உழைப்பும் அதிகரிக்கும்.
அதிகரிக்கும் அப்படின்னா கூட அதற்குரிய ஆதாயம் கிடைக்காம போகும். புதிய முயற்சியில் இறங்கினுங்க அப்படின்னா அதுவும் இழுபறியாக தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி தை பெருக்கட்டும், நிச்சயம் வழி பெருக்குங்க. இடம், வீடு, சொத்து சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உருவெடுக்கும். பொன் பொருளை விற்று நிலைமையை கூட உங்களுக்கு நீங்கள் சமாளிக்க வேண்டிய நிலைகள் சில பேர்த்துக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள சரியான புரிதல் இல்லாமல் போகும் அப்படின்னா கூட உங்களோட பூர்வ புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பாராத பணம் வரும். அவசிய செலவுக்கு தேவையான பணம் கிடைக்கும். மனதில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய குழப்பங்கள், மன கஷ்டங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளுமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பணியாளர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும். தனியார் நிறுவனத்தில் பணி செய்கிறவங்களுக்கு தங்கள் வேலைகளில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அஷ்டமக்கேது உங்களோட இஷ்டத்திற்கு தடை போடுவார். அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நிதானம் காப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சில பேர்த்துக்கு உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றலாம். அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வராது. ஆனால் கூட உங்களோட சமயோஜித புத்தியால் அனைத்தையுமே சமாளிப்பீங்க. செய்து வரும் தொழிலில் மீதும் பார்த்து வரும் வேலையின் மீதும் கவனமாக இருப்பதற்கு எந்த ஒரு நெருக்கடியுமே ஏற்படாது. விவசாயிகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.